இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லை. ஃப்ரைடே லீவ் போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு கடைசியாக ஆஃபீஸை விட்டு போகிறதே அவங்க தாங்க. சாட்டர்டே சண்டே அப்படின்னு என்ன தான் ரெக்கவரி மோடுக்கு போனாலும் மண்டே ஆனாலே ஏதோ எக்ஸாம் எழுத வர பசங்க மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு வர்றது தாங்க இவங்களோட இன்னொரு ஒரு பெரிய பழக்கம். இவர் தாங்க ஆத்விக். இவர் ஒரு லேஅவுட் டிசைனருங்க. பேர் தாங்க டிசைனர், ஆனால் ஊருக்குள்ளே எல்லாம் இவரை ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ரேட்டர் தாங்க கூப்பிட்றாங்க. இதை வராங்களே இதுதாங்க இவங்க டிஎல். சண்டே எஸ்கலேஷன் மெயிலை பார்த்துட்டு வேகமாக ஆஃபீஸ்க்கு வராங்க. குட் மார்னிங் ஆத்விக். மெயில் செக் பண்ண எல்லாரும் சிசியில் வச்சு போட்டிருக்காங்க. இஷ்யூ என்னன்னு செக் பண்ணீங்களா? அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது மோகனோட கேஸு. அவர் லீவ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணது. கார் டு கார் ரெஸ்கியூ பிளாட்ஃபார்ம் மெட்டர்னஸ் அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு எஸ்பிளைட் பண்ணிக்கான்னு தெரில. ஈவன் நம்ம ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்போம் லோக்கலாக டேக் கேர் பண்ண சொல்லி. ஓகே, ட்ரை பண்ணுங்க. பட் எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே முடிக்கிறேன்னு பிஎம்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் போட்டுருங்க. ஓகேண்ணா. ஆனாலும் இவங்க வாழ்க்கையும் அவ்வளோ ஈஸியானது இல்லைங்க. போரில் நிற்கிற சிப்பாய் மாதிரி தாங்க. தினம் தினம் ஒரே அக்கப்போருங்க. ஆர்த்திக், சாப்பிட்டு வந்து வேலையை பாருங்க. இது முடிச்சுட்டு போயிரு. 10 நிமிஷம் தானே, போய் சாப்பிட்டு வாங்க ஆர்த்திக். நம்ம பார்க்காத எஸ்கலேஷனா, பார்த்துக்கலாம் வாங்க. இதுதாங்க அப்சைட் டவுன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். Hello, Advik. Where are the drawings? சார் பண்ணிட்டு இருக்கேன் சார். Yeah, you committed by afternoon. இந்த ஆஃப்டர்நூனுக்குள்ள தரேன்னு சொல்லியிருக்க. ஏன் இன்னும் தரல? சார் உங்களுக்கு தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு தரேன் சார். நீ கம்ப்ளீட் ஆஃப்டர்நூன் தரேன்னு சொன்னேன்னு நான் கஸ்டமருக்கு நான் கமிட் பண்ணியிருக்கேன். இப்போ கஸ்டமர் என்ன பிடிச்சி டிராயிங்ஸ் வரும்னு சொல்லியிருக்கான். இப்போ வரல. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐ டோன்ட் நோ வாட் யூ டூ. 1 hour எனக்கு டிராயிங்ஸ் வந்தாகணும். பெரும்பாலும் நம்ம அவங்ககிட்ட போகிறது இல்லைங்க. ஆனால் நமக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனைனா முதல்ல உதவுறது நம்ம மேனேஜர் தாங்க. சொல்லுங்க ஆத்விக், எப்படி இருக்கீங்க? என்னால் சுத்தமாக முடியல சார். இதுக்கு மேலே சமாளிக்க முடியுமான்னு தெரியல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன். தயவு செஞ்சு டீம் மாற்றி விட்டுருங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஏன் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க? ரொம்ப ஆசைப்பட்டு இன்ஜினியரிங் படித்தேன் சார். எத்தனையோ நாள் இந்த வழியாக போகும்போது இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் வேலை கிடைக்குமான்னு யோசிச்சிருக்கிறேன். நான் நினச்ச மாதிரி வேலையும் கிடச்சிது. ஜாயின் பண்ணதுலேருந்து நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இந்த வேலை என்னை ரொம்ப சேலஞ்ச் பண்ணுது. மொதல் ஆளாக ஆஃபீஸ்க்கு வரேன், கடைசி ஆளாக ஆஃபீஸ்லேருந்து போகிறேன். பர்சனல் ஸ்பேஸ்னு எதுவுமே இல்லை. எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்தில் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்னைக்கு பாருங்கள், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ரீல்ஸ் போடுறவங்க லைஃப் கூட ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங்லேயே வேலை பார்க்குறேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது சார். இதுக்காகவா நீ ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்க? ஒரு இன்ஸ்டால இருக்கிற செலிபிரிட்டிக்கும் உன்னையும் நீ கம்பேர் பண்ணிக்கிறியா? அவனுக்கு மட்டும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராமையா இருக்க போது அவன் படிக்காம இருப்பான்னு நினைக்கிறியா? படிச்சுட்டு அவன் வந்து மறுநாள் அதே வீடியோ தானே பண்றான். அவன் பயந்து ஓடலையே, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலையே, அதுட்டு அவன் வேலையை அதை பண்ணிட்டு தானே இருக்கான். ஆத்விக், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் லைக் ஸ்கின் ஆஃப் த பாடி. வெளியில தெரிவாங்க, ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஆனால் இன்ஜினியர்ஸ் எல்லாம் போன்ஸ் ஆஃப் த பாடி மாதிரி. உள்ள அவங்க தான் ஸ்ட்ரென்த்தே டு த பாடி அண்ட் டு த சொசைட்டி. உனக்கு தெரியும், இதை விட பெரிய இஷ்யூலாம் நீ ஹேண்டில் பண்ணியிருக்க. யூ ஆர் வெரி கேப்பபிள் இனஃப் டு ஹேண்டில் திஸ் இஷ்யூ. இதுக்கு பயந்துட்டு நீ வேற டீம் போறேங்கிறியே, அங்கே மட்டும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும்னு நினைக்கிறியா என்ன? அங்கே வந்தால் வேற டீமுக்கு போவியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. உன்னை போட்டு குழப்பிக்காத. யூ கேன் டூ திஸ். உன் பிளேஸுக்கு போய் உட்காந்து ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு இந்த வேலையை பாருங்க. யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் திஸ் பை
issue by today. ஓகேவா? I can help you. நான் இதை பற்றி ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட கூட பேசுகிறேன். ஓகேவா? போ பண்ணு போ. பாய். வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ இருட்டானது இல்லைங்க. அன்றைக்கி டே என்ன மோசமான இருக்கலாம், ஆனால் முடியும் போது எப்படி முடியுதுங்க தான் முக்கியம். சரி, இவ்வளோ பேசுகிறானே, இவ யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நானும் ஒரு இன்ஜினியர் தாங்க. நாங்கள் என்ன உங்களை மாதிரி சோர்ந்து போகிற இன்ஜினியரா? நான் ஒரு சாதாரண ரீல்ஸ் போகிற இன்ஜினியர் தாங்க.